இந்த உருவத்தை பிரிட்டிஷ் பில்டிங்ல ஓட்டினது எல்லாத்தையும் கழிச்சு போடுங்க. ஒண்ணு கூட இருக்க கூடாது. அது எப்படி செய்வீங்கன்னு தெரியாது. ஆனா நான் போறதுக்குள்ள இதை செய்யணும். அதர்வைஸ் இந்த போட்டோவுக்கு பதிலா அவங்க தலை அங்க தொங்கும். ராணி லக்ஷ்மி பாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செய்த இந்த காரியம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியது. அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆங்கிலேயர்களின் உயர் அதிகாரிகளுக்கு ஒன்று நன்றாக விளங்கியது. பாரதம் முழுவதும் பரவியிருக்கும் இந்த புரட்சி தீக்கு முக்கியமான காரணம் மகாராணி லக்ஷ்மி பாய் மற்றும் தாத்தையா டோபே, நானா சாஹிப், மங்கள் பாண்டே ஆகியோர். அதனால் கவர்னர் ஜெனரல் லார்ட் கேனிங் என் நிலையிலும் இந்த நாள் வரையும் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். நம்ம சீக்கிரம் வியாபாரத்தை முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பி ஆகணும். சீக்கிரம் வந்து என்ன பண்ண போற? எதுக்கு இவ்வளவு பயப்படுற யாதவ்? நான் பயப்படல. பொழுது சாயறதுக்குள்ள ஊருக்கு திரும்பிட்டோம்னா சாயந்தரத்துக்குள்ள லலித்பூர் மண்டிக்கு எடுத்துட்டு போயிடலாம்ல. சரி போ போ. நாம ஏதாவது திட்டம் போட்டு அந்த லக்ஷ்மி பாய அரண்மனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். நம்ம மிஷன் ஆரம்பிக்கலாம். ஓடுங்க ஓடுங்க, வெள்ளக்காரங்க வந்துட்டாங்க, நிக்காதீங்க, ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க, வெள்ளக்காரங்க வந்துட்டாங்க, நிக்காதீங்க, ஓடுங்க. வெள்ளக்காரங்க வந்துட்டாங்க, ஓடுங்க. இந்த மகளே, இது உனக்குத்தான். இதற்காக தான் அந்த சராசரமும் இன்று போர் புரிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் வாழ்வதும் இதற்காகத்தான், இறப்பதும் இதற்காகத்தான். இதை நீ சாப்பிடு, மற்றவர்களுக்கும் கொடு. உதிரத்தின் சிவப்பு படரப் போகிறது. இந்த உலகமே குருதிமயமாக போகிறது. இந்த பிரபஞ்சத்தில் பிரளயமே ஏற்பட போகிறது. கோவில் மசூதிகளில் இரத்தக்கரை படிந்து விட்டது. தோட்டம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. வெப்பம் அதிகமாகிவிட்டது. ஒன்று சேர்ந்து இதை சுத்தம் செய்ய வேண்டும். மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓடுங்க, ஆங்கிலேயர்கள் நம்மளை தாக்கறதுக்கு வராங்க. சீக்கிரமா ஓடுங்க. உத்தரவிடுங்கள் மகாராணி அவர்களே. இந்த வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டே துரத்துவேன். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஜான்சிக்கு எந்த கேடும் வராது. இனி இழக்கப் போவது நீங்கள் அல்ல, இழக்கப் போவது ஆங்கிலேயர்கள். தற்போது ஆங்கிலேயர்களை நம்மால் சமாளிக்க இயலாது. ஏனெனில் அவர்களின் படைபலம் அதிகம். நாம் நம் படைபலத்தை அதிகரிக்க வேண்டும் ரகுநாத் அவர்களே. ஜான்சியின் பச்சிளம் குழந்தைகளும் ஆங்கிலேயர்களை துரத்தி அடிக்கும். உடனே குருதேவா, மங்கள் பாண்டே நானா அண்ணாவிற்கு கடிதம் எழுதுங்கள். நானா சாஹிப் வந்திருக்கார். நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு உங்க பைனான்சியல் ப்ராப்ளத்தை பத்தி ரொம்ப டீடைல்டா லெட்டர் எழுதியிருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. வித் an offer. விச்சூரை விட்டு போறதுக்கு உங்களுக்கு கம்பெனி நிறைய பணம் தருவாங்க. எங்கள் மகாராஜாவின் சுயமரியாதையை விலை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இது சாத்தியமாகும் என்று எவ்வாறு நினைத்தீர்கள்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உங்களுக்கு முழு செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணும். புரட்சி வீரனின் ஓர் அங்கம் வந்து கொண்டிருக்கிறது. குருதேவா, நானா அண்ணா எங்கே? அவர் வரவில்லையா? அவர் வரமாட்டார் மகாராஜ். ஆங்கிலேயர்கள் அவருக்கு போட்ட ஒப்பந்தத்தை அவர் ஒப்புக்கொண்டார். அந்த துஷ்ட ஆங்கிலேயர்கள் பிட்டோருக்கு பென்ஷன் வழங்க முன்வந்து விட்டனர். ஜான்சி மகாராணி வாழ்க. மங்கள் பாண்டே அவர்கள் எங்கே? மகாராணி அவர்களே, வெள்ளைக்காரர்கள் அவரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. மகாராணி அவர்களே, இப்பொழுது என்ன செய்வது? வியாபாரிகள் அனைவரும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரஜைகளுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்று எனக்கு தெரியும் கர்மா. ஜான்சி மகாராணியால் இயலாது என்றால் ரன்பாக்குராவினால் நிச்சயம் இயலும். லக்ஷ்மி பாய் ரன்பாக்குரா வேஷத்துல வெளியே வாழ்வா. நாங்க அவளை கையும் கழுவுமா பிடிச்சிடுவோம். ஆனால் மகாராணி, அவர்கள் இதற்காக அத்திசையில் செல்கிறார்கள். நாம் இங்கல்லவா இருக்கிறோம்.